ஆதி பாரதி சீரியல்ல சாரதாம்பாள் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வருது. என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவையும் வீடியோவையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்பெக்டர் பாரதியை அரெஸ்ட் பண்றேங்கிறாங்க. இங்க பாருங்க சார், யாரோ திட்டம் போட்டு என்னைய வர வச்சுட்டாங்க. நானும் ஏமாந்து இங்க வந்துட்டேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. எனக்கு கல்யாணமாகி குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. இதோ நான் கழுத்துல போட்டிருக்கிற தாலியை பாருங்கன்னு சொல்லி தாலியை எடுத்து கட்டுறாங்க பாரதி. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி பாரதி எதிர்த்து பேசும்போது, ஓஹோ எங்களையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் மேடம் வந்து ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. என்ன சார் பேசிட்டு இருக்கறதுக்கு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, நீ என்ன பொண்ணு, ரொம்ப மோசமான பொண்ணு. என்ன கழுத்துல தாலி இருந்தா தாலியை காட்டி நீ நல்லவன் தப்பிச்சிடலாமா? நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு நீ எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி தாலியை எடுக்கிறாங்க. அப்ப பாரதி முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறாங்க. இதை பாருங்க சார், நீங்க அனாவசியமா பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் தப்பு சார்ங்கிறாங்க. எதுடி தப்பு, நீ பண்றது தப்பா இல்ல நான் பண்றது தப்பா? ஏடி தாலியை கழுத்துல போட்டுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணுவீங்க, இதெல்லாம் போலீஸ்காரங்க நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி, நடடி ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரி பாரதியை மிரட்டிட்டு இருக்கும்போது பாரதி என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா மித்ரா அவசரமா சீக்கிரமா தாலியை கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி ஆதியை அவசரப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ சரி கட்டிடலாம் அப்படின்னு தாலியை எடுக்கிறாங்க ஆதி. அப்பதான் நம்ம லண்டன் பாட்டி வந்துடுறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வரதை பார்த்ததும், அதுவும் லண்டன் பாட்டி தலையில் கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஆதி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் லண்டன் பாட்டி என்னடா இப்படி வந்து நிற்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. லண்டன் பாட்டி சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறது ஆதி தம்பி. மாப்பிள்ளை, நீங்கள் அவள் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. மித்ரா நல்லவ கிடையாது, அவள் மோசமானவர். நாங்கள் பாரதிக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணிட்டோம். பாரதி ரொம்ப ரொம்ப நல்லவ. பாவம் பாரதி, பாரதி தான் உங்கள் பொண்டாட்டி. நீங்கள் பாரதியை ஏற்றுக்கோங்க, அவள் கூட நீங்கள் சேர்ந்து வாழுங்க. மித்ரா நல்லவளே கிடையாது, பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்துட்டேன், அது மோசங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி லண்டன் பாட்டி எல்லா உண்மையும் உடச்சி தள்ளிடுறாங்க. அத்தனை பேர் மத்தியிலையும் அங்கே எல்லாரும் வாய் மேலே கை வைக்கிறாங்க. மித்ராவை பற்றி இப்படியே பாட்டியே தப்பு தப்பாக சொல்கிறாங்களேன்ட்டு. ஆனாலும் பாட்டி வந்து நிற்கிற நிலமையை பார்த்து நந்தினியும் அப்படியே வாய் பழந்து நிற்கிறாங்க. ஐயோ பாட்டி, உங்களை பற்றி இந்த மித்ரா என்னென்னமோ சொன்னாலே, கோயிலுக்கு போயிருக்காங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக ஏதோ வேண்டுதல் வச்சுருக்காங்கன்னெல்லாம் போய் சொல்லிட்டாலே, இவளோட கல்யாணம் நடக்கிறதுக்காக உங்களுக்கு ஏதோ ஆபத்தை கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லி நந்தினி நினைக்கிறாங்க. இங்கே லண்டன் பாட்டி சொல்கிறாங்க, நான் தப்பிச்சு வந்ததுக்கு காரணமே இதோ இந்த பாரதியோட குழந்தைங்க தான். என்னோட உயிர் போனாலும் சரி இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினச்சி இந்த மித்ரா என்னை அடித்து போட்டுட்டா. இப்போ இந்த குழந்தைங்க தான் என்னை தண்ணி கொடுத்து காப்பாற்றி கூட்டி வந்திருக்காங்க. அதே இவ நல்லவ கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. பாரதியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு அவ கூட சந்தோஷமாக வாழ பாருங்க. பாரதி தான் உங்கள் பொண்டாட்டின்னு உண்மையை உடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் ஆதி கையில் வச்சிருந்த தாலி அந்த பக்கம் போட்டுட்டு எழுந்திருக்கிறாங்க. ஐயோ அவங்க சொல்கிறது எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க மித்ரா. அப்போ கரெக்டாக இங்கே பாரதி இந்த போலீஸ் அதிகாரி சரியான அராஜகம் பண்ணுறாருன்னு சொல்லி வெற்றின்னு நினச்சி ஆதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கை கடிகாரத்தில் ஃபோன் ஆன் ஆகுது. வெற்றி, என்னை காப்பாற்றுங்க, போலீஸ் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, என் கழுத்தில் கிடக்கிற தாலியை அத்து போட பார்க்குறாங்க, காப்பாற்றுங்க வெற்றி அப்படின்னு சொல்லி பாரதி அலறுற குரல் கேட்டதும் ஆதி அப்படியே எழுந்திருக்கிறாங்க. அப்போ மித்ரா தடுத்து நிறுத்துறாங்க. இதை பாருங்க ஆதி, கல்யாணம் முடிஞ்சு போய்க்கலாங்கிறாங்க. ஏய் பேசாமல் அமைதியாக வாயை முடிக்கிட்டேன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து மண்டபத்துக்கு பின்னாடி போகிறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ் அதிகாரி பாரதியோட கழுத்தில் இருக்கிற தாலியை அத்து போட போகும்போது பாரதி தள்ளி விட்டுறாங்க. அவரும் போய் நெக்குன்னு விழுகிறாரு. விடுவேனா நீ, இதா பாரடி, உன்னோட தாலியை நான் அத்து போடாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி பாரதி கழுத்தில் இருக்கிற தாலியை நெக்குன்னு அத்து வீசுறாங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஆதி வந்ததும் அந்த தாலியை கையில் பிடிச்சிடுறாங்க. அதிகாரி பார்த்துட்டு, என்ன உனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் வந்தால் நான் பயந்துடுவேன்னு நினச்சியா? ஏண்டி நீ செய்கிறது ஒரு விபச்சாரம், நீ என்கிட்டயே ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கிறியா? நடடி ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஆதி முன்னாடியே பாரதி அடிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ ஆதி வந்ததும் தடுத்து நிறுத்துறாங்க. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, யாரு மேலே கை வைக்கிறீங்க? அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணினாங்கன்னு அவங்க கழுத்தில் இருந்த தாலியை அத்து வீசினீங்கன்னு கேட்குறாங்க ஆதி. அவள் என்ன தப்பு பண்ணா தெரியுமா? இதோ இங்கே நிற்கிறானே இந்த ஆளை லாட்டி கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரும் தப்பான தொழில் பண்ணாங்கன்னு சொல்லி வாய் மூடல. அதிகாரின்னு கூட பார்க்காம அவங்க சரட்டை பிடிச்சி இழுத்து ஆதி சொல்கிறாங்க, இவ யார் தெரியுமா? இவ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கைப்பிடிச்சு இழுத்துட்டு போய் அங்கே ஒரு சின்ன மணமேடை இருக்குது. பாரதியை கூட்டிகிட்டு போன ஆதி பாரதி கழுத்தில் தாலியை கட்டிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மித்ரா, அச்சோ அச்சோ போச்சு போச்சு, இவ்வளவு நாளாக நம்ம போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் போயே போச்சு. ஆசாசி ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்தை போறா நான் அபகரித்து ஆளணும்னு ஆசைப்பட்டேன், என்னோட ஆசையெல்லாம் நிராசையாக போச்சேன்னு மித்ரா ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இது எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை அடையாளம் தெரியாத பண்ணணுமே, என்ன பண்ணலான்னு நினச்ச பவானி அப்படியே வெகு வேகமாக வர்றாங்க. ஆதி, நீ செஞ்சது நல்ல காரியம் நினச்சியா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அப்போ ஆதி அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்கவே இல்லை. அப்படியே தட்டி தூசி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு இப்போ பாரதியை கழுத்தில் தாலியை கட்டி, இதை பாருங்க பாரதி, நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை,
பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. பாரதிக்கு இது ஒன்றுமே புரியல. இதெல்லாம் கனவா நிஜமா ஒன்றும் தெரியலையே, நான் வெற்றிக்கு தானே ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்த இடத்துக்கு எப்படி ஆதி வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், நிறைய கேள்வி. ஆனால் இங்கே அதிகாரிங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பாரதி சரியான குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணுறதுக்கு வராங்க. இந்த இடத்துக்கு ஆதி சொல்கிறாங்க, அவள் ஏன் பொண்டாட்டி எந்த தப்பும் செய்ய சான்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட என் பொண்டாட்டி மேலே நீங்கள் யாருக்கிட்டேயோ பணத்தை வாங்கிக்கிட்டு பழிய சுமத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ஆதி கேட்ட கேள்விக்கு அதிகாரிங்க பதில் சொல்ல முடியாமல் திணறி நிற்கிறாங்க. அதிகாரியோ வாங்கின பணத்துக்காவது பேசணுமே, அப்பவும் வந்து முன்னாடி நின்று இதா பாருங்க நீங்கள் செஞ்சதை தப்பு, இவளுக்கு போய் தாலி கட்டியிருக்கீங்க, இவ ரொம்ப மோசமான பொம்பளை, படுமோசம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னது ஏன் பொண்டாட்டி பாரதி இவா நீ மோசம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆதி விட்டாங்க பாருங்க அடி. தெரிச்சு போய் அந்த பக்கம் விழுறாரு போலீஸ்காரரு. பாரதி நான் இருக்கேன், நான் உன் புருஷன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க ஆதி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மித்ரா அப்படியே வயிறு எரிஞ்சு பொறுக்க மாட்டாமல் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே பவானி என்ன சொல்லி இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதா அப்படின்ட்டு முன்னாடி வராங்க. ஐயோ இவன் வந்து கேள்வி கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் உண்மை தெரிஞ்சு வச்சிருக்கான் பாரு, இவன் தான் பொண்டாட்டிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நம்ம இழுப்புக்கெல்லாம் வந்திருக்கான். இது தெரியாமல் நம்மளும் ஆதி நம்ம பேச்சை கேட்குறான்னு நினச்சி மித்ராவுக்கு தாலியை கட்ட சொல்லி இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சுட்டோமே, இப்போ உண்மை தெரிஞ்சு இவன் வந்து கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே பவானி சரியான கேடித்தன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆதி இவ தான் என் பொண்டாட்டிங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறாங்க. அப்போ பவானி வந்து சொல்கிறாங்க, இதா பாரு ஆதி, இவ கழுத்தில் நீ தாலி கட்டிட்டே, ஆனால் ஏற்கனவே இவளுக்கு உனக்கும் கல்யாணமாகி டைவர்ஸும் வாங்கிட்டீங்க. எதனால தெரியுமா, உன் அம்மா அவள் கொன்னதே இவனால தான் உங்கள் அம்மா இறந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆதியும் பதில் சொல்கிறாரு, இதை பாருங்க சித்தி, இவ்வளவு நாளாக நீங்கள் எனக்கு சித்தி சித்தப்பா இது கல்யாணத்துக்கு எவ்வளவோ முன்னாடி நின்று ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆனால் பாரதியை பற்றி எதுவுமே நீங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை, ஏன் சொல்லலை? நான் கேட்கும்போது பாரதி எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லி சமாளிச்சிங்க, அது எதனால சொன்னீங்க? எங்கள் அம்மாவை கொண்டு இருந்தா அப்போவே நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பாரதியை வீட்டை விட்டு வெளியே விரட்டுற இதுதான் காரணம்னு ரீசன் சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லை இதுவும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்க? பாரதி கழுத்தில் தாலியை கட்டணதும் இப்போ வர்ற உண்மையெல்லாம் ஏன் அப்போ சொல்லலைன்னு கேட்குறாங்க. மித்ரா மறுபடியும் விடுவேனான்னு அந்த தாலியை கழட்டி எறிங்க ஆதி, அவள் உங்களை ஏமாற்றி கட்டிக்கிட்டா. இங்கே பாருங்கள், நான் உங்களையே நினச்சி உருகி வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்காகவே நான் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்கேன், உங்களோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அங்கே எங்கே டான்ஸ் ஆடி அழுது பார்க்குறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆதி சொல்கிறாரு, இதை பார் மித்ரா, நீ எல்லாம் என்ன ஒரு ஜென்மம்னே எனக்கு தெரியல, உன் முகத்தை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, உன்னோட செய்கையெல்லாம் எனக்கு ஒரு அருகருப்பாக இருக்குது. சி என்ன ஒரு மனுஷ ஜென்மம், பாட்டியை அடிச்சு போட்டிருக்க. அந்த பாட்டி உன் கல்யாணத்துக்காக அங்கேருந்து வந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்களா, ஆசைப்பட்டவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறக்காக அவங்களையும் நீ கொலை பண்ண பார்த்துருக்க. ஆனால் பாரதியை எத்தனை தடவை என் கண்ணு முன்னாடியே எவ்வளவு நாள் நீ அசிங்கப்படுத்தியிருக்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை விளைச்சிருக்க, நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இன்னும் ஒன்றொன்னா தெரிய வரும்போது அப்படியே என் கையால் உன் கழுத்தை நெருக்கணும் போல இருக்குது, என் முன்னாடியே நிற்காதுன்னு சொல்லி ஆதி தான் வெறுப்பை பூரா கட்டுறாங்க. மித்ரா ஐயோ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, இதுதான் மறைஞ்சது, இதுதான் மறைச்சோம், அதுதான் மறைச்சோம் அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் இத்தனையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனமேடை வரைக்கும் வந்து உட்காந்துருக்கான் பாரு, ஐயோ இப்போ எல்லா உண்மையும் புட்டு வைக்கிறானே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பவானியை பார்க்குறாங்க. பவானியும் அடியே நான் தப்பிக்கிறக்கே வழியை காணாம், எப்படியோ சாரதாம்பாள் பேரை சொல்லியாவது இவங்க 2 பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கலாம், பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி பாரதி மித்ராவை பார்க்கவும் மித்ரா பாரதியை பார்க்கவும் ரொம்ப நல்லவ மாதிரி பவானி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பாரு ஆதே, மித்ரா மோசமானவனு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, சரி மித்ராவை விட்டுத்தல, இப்போ நீ பாரதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே, இவன் நல்லவன் நினச்சியா, உங்கள் அம்மா அவள் கொலை பண்ணனா கொலைக்காரிங்கிறாங்க. அப்போது பாரதி சொல்கிறாங்க, இப்படி ஒரு பொய்யை அநியாயமாக என் பேரில் சுமத்தாதீங்க, அத்தையை நான் அம்மா ஸ்தானத்தில் வச்சுருக்கேன், அவங்கள கொலை பண்ணணும்னு நான் ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட நான் நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி சொல்கிறாங்க, இதை பாருங்க என் பாரதியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒரு சிறு எறும்புக்கு கூட அவங்க துரோகம் நினைக்காதவங்க, அப்படிப்பட்டவங்க, கண்டிப்பாக என் அம்மாவை சாவு காரணமாக அவங்க இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தான் துரை வந்து நிற்கிறாங்க. ஆதியோட அம்மா இன்னும் சாகலை, பவானியோட கஸ்டடியில் தான் இருக்காங்க, தினம் ஊசியை போட்டு அவங்களுக்கு மயக்க நிலைமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கா இந்த பவானி. இவனால் நான் உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன், இப்போ நான் வந்து நிற்கிறேன், இப்போ எனக்கு என்ன பண்ண முடியும், உன்னால் என்ன பண்ண முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமாக சவால் விட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க துரையை பார்த்ததும் பவானியும் ஏகாம்பரமாக அலண்டு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையை வேற உடச்சிட்டாரு இந்த துரை, ஆதியோட அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்கங்கிறது தெரிஞ்சதும் அப்படியே ஆதிக்கு கையில் நாடி நரம்புகள் புடைக்க பவானியும் ஏகாம்பரத்தையும் கோவத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் உண்மைகள் வெளியே வரப்போகுதுங்கிறதையும் நாளை பார்க்கலாம்.